අපේ හිතවත් සහකාර ප්ලෑනි අධ්‍යක්ෂතුமா එතුළු எமது ஊரின் அனைத்து பிரமுகர்களையும் வரவேற்றவனாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு உடப்பு வரலாற்றிலே இனம், மதம், மொழி குறித்த ஒரு சங்கம், குறித்த ஒரு கிராமம், குறித்த ஒரு நாடு என்ற எந்த ஒரு வேறுபாடும் இன்றி முதன்முதலாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கிரேஸ் வியாபுருத்தி அதாவது செயற்திட்டத்தின் சிறுவர் பூங்கா திறப்பு விழாவினை முன்னிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நாங்கள் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த செயற்திட்டம் ஏன் இந்த இடத்தில் அமையப்பட வேண்டும், வேறு எங்கேயாவது இதை கொண்டு போய் இதை நாங்கள் செயற்படுத்தி இருக்கலாமே, இதை இங்கதானா செய்ய வேண்டும் என்ற பல கேள்விகள் எமது ஊரார் மத்தியில் இதை அமைக்கும் போது இருந்தது. கடற்கரைக்கு பக்கத்தில் அமைக்கின்றார்கள், ஒரு மாதத்தில் எல்லாம் உடைந்து போய்விடும். கடற்கரைக்கு பக்கத்தில் அமைக்கின்றார்கள், இவர்களுக்கு இந்த செயற்திட்டம் இங்கு அமைக்க வேண்டும் என்ற அறிவு இல்லையா? கடற்கரைக்கு பக்கத்திலே இதை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு இது பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தரப்படுகின்ற நிதியினை முழுமையாக வீணடிக்கின்றார்களே என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அமைக்கும் போது இருந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த பாலம் கட்டுவதற்கு முன்பாக இந்த கலப்பு குப்பைகள் கொட்டும் இடமாக காணப்பட்டது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் 3 முறை சமுர்த்தி அதாவது பயனாளிகளை இணைத்துக் கொண்டு அரச உத்தியோகத்தர்களும் இணைந்து கொண்டு கடற்கரை மற்றும் கலப்பினை அண்டிய எல்லா பகுதிகளையும் நாங்கள் துப்புரவு செய்து வருவோம். ஆனால் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த பாலம் கட்டும் ஒரு பணி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பணி கட்டும் ஆரம்பித்த தினத்திலிருந்து இது முடியும் வரை இவ்விடத்தில் யாருமே கூலம் குப்பை போடவில்லை. அதன் காரணமாக இது ஒரு அழகான இடமாக காணப்பட்டது. இவர்கள் என்று இந்த பாலத்தினை கையளித்து எமது ஊருக்கு சென்றார்களோ அன்றிலிருந்து திருப்பியும் அதே கூலம் குப்பைகளை தட்டும் இடமாக இது மாறியது. அதைவிட மிக பிரதான பிரச்சனையாக இருந்தது, பாலம் கட்டியதன் பின்பு அழகான ஒரு சூழல் அமைய பெற்றது. பாலத்துக்கு கீழே இருந்து மதுபானம் அருந்துவது, குடு கஞ்சா குடிப்பது அதிகரித்து விட்டது. பாலத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் போய் எழுதினார்களோ இல்லையோ அந்த பாலத்துக்கு கீழே காணப்படுகின்ற கொங்கிரி தூண்களில் எழுதி பழகி கொண்டிருந்தார்கள். இவ்வாறான பல்வேறு துரதிஷ்டங்களுக்கு மத்தியிலே இதை எவ்வாறு நிப்பாட்டுவது என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு முறையும் இங்கு சிரமதானம் செய்வது சாத்தியமில்லை என்று கூறி எமது பிரதேச செயலகத்தின் முன்னாள் பிரதேச செயலாளர் திருமதி விஜானி அவர்களின் ஆலோசனையின் பேரில் இங்கே சிறுவர் பூங்கா ஒன்று அமைக்க பெற்றால் பிள்ளைகளுடன் பெற்றோர்களும் வருவார்கள். ஆகவே இவ்விடத்தில் கூலம் போடுவது சுத்தமாக நின்றுவிடும் மற்றும் எமது சுற்றாடல் அழகாக இருக்கும். மேலும் எமது பிரதேசத்துக்கு சுற்றியுள்ள அனைவரும் வருகை தருவார்கள் என்று ஒரு ஆலோசனையை வழங்கினார்கள். அந்நேரத்தில் நாங்கள் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான ஒரு செயற்திட்ட ஆலோசனையை மேற்கொண்டு அந்த செயற்திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டது. ஆனால் துரதிஷ்டம், அந்த செயற்திட்ட அறிக்கைக்கு நிதி வழங்குவதற்கு யாரும் இல்லை. அந்நேரத்தில் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இவ்விடத்தில் வேல்ட் விஷன் ரங்கா என்ற நிறுவனம் வேலை செய்யவில்லை. எமது பிரதேசமும் அந்த செயற்திட்டத்தினுள் உள்ளடங்கவும் இல்லை. ஆனால் இந்த கிரேஸ் புரொஜெக்டர் அதாவது இணைப்பாளர் நிலுஷான் அவர்கள் எமது தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதன் காரணமாக ஏதாவது செயற்திட்ட அறிக்கை இருந்தால் ஒப்படைக்குமாறு கூறப்பட்டது. அதன் காரணமாக நாங்களும் ஒரு செயற்திட்ட அறிக்கையை கொடுத்தோம். ஆனால் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 10 செயற்திட்டங்களில் எமது பிரதானமாக உடப்பு சிறுவர் பூங்கா அமைக்கும் செயற்திட்டம் காணப்பட்டது. எம்மை விட இந்த செயற்திட்ட அறிக்கை கலந்து ஆலோசிக்கும் போது முந்தல் பிரதேச செயலகத்தில் இந்த இடத்தின் அழகு எவ்வளவு முக்கியமானது என அந்த நேரத்தில் இருந்த எமது நிசாந்த செய்திக்கும் தெரியும். நான் தமிழில் கூறிக்கொண்டிருப்பதனால் நான் என்ன கதைக்கின்றேன் என்பது தெரியாது. இருந்தாலும் அவரும் இந்த செயற்திட்டத்துக்கு முழுமையான ஆதரவினை தந்தார். ஆனால் இந்த இடம் கலப்பு, கடல் மற்றும் பல்வேறு திணைக்களங்களுக்கு கீழே இருப்பதனால் இந்த செயற்திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு
சில காலங்கள் சென்றன. ஒன்றல்ல இரண்டல்ல 9 திணைக்களங்களின் அனுமதி பெற்று, ஒன்றல்ல இரண்டல்ல 9 திணைக்களங்களின் அனுமதி பெற்று இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அனைத்து திணைக்களங்களும் இந்த செயற்திட்டத்தின் உயரிய அன்பினை மனதில் கொண்டு எமக்கு இந்த செயற்திட்டத்தினை அமைப்பதற்கு முழுமையான ஆதரவினை தந்தார்கள். அதன் காரணமாக அன்றிலிருந்து அமைக்கப்பட்ட பணி இப்போது முழு நிறைவடைந்து எமது மக்களுக்கு பூரணமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இலுசான் அவர்களும் அதை சொல்லவில்லை. அந்த செயற்திட்டத்தின் முக்கியமான பணி, அவர்கள் பொருட்களை மட்டும்தான் தருவார்கள். அதற்கான கூலி வேலைகள், மாற்று பொருட்கள் அனைத்தும் எமது சங்கத்தின் ஊடாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் இதுவரை 20 லட்சம் ரூபாய் மற்றும் எங்களுக்கு வேல்விஷன் நிறுவனத்தினால் பெருமதியான பொருட்கள் தரப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக 14 லட்சம் ரூபாய் பெருமதியான நிதி இந்த சிறுவர் பூங்காவிலே இடப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதத்திலுமே இந்த வேல்விஷனால் வழங்கப்பட்ட நிதி கையாளவும் முடியாது, களவாடவும் முடியாது. அந்த வகையில் அவர்கள் பொருட்களை தருவார்கள். எமக்கு விரும்பிய கடைகளிலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கொமிஷன் கேட்பதற்காக அவர்கள் பதிவு செய்யப்பட்ட கடைகளில் இருந்து இந்த பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டது. ஆகவே இதில் ஒரு ரூபாய் மோசடி செய்வதற்கும் இடமில்லை. அந்த வகையில் இந்த உண்மையிலே இந்த இடத்தை பார்க்கும் போது முழுமையான சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் எதை நோக்கி சென்றோமோ அது அந்த கனவு இன்று நிறைவேறி இருக்கின்றது. இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து சென்ற முக்கியமான 6 பேர் தான் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 6 பேரும் முன்கொண்ட முயற்சியின் பயணமாக இந்த சிறுவர் பூங்கா எமது சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே